திமுகவில் இணைந்த 8 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 2000 நாம் தமிழர் கட்சியினர் கட்சி துண்டை அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கட்சி தொடங்கியதும் அடுத்த முதல்வர் என்று அனாதையாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெயரை சொல்லி அங்கீகாரத்தை குறைக்க விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதைய நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைவதால் பலவீனமடைய மாட்டோம். நியூஸ் 8 தமிழ்நாட்டிற்கு சீமான் பேட்டி. ஒரு பெரிய ஆலமரத்தில் சில கிளைகளும் இலைகளும் உதிர்ந்து விழுவது மரத்துக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும், பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாததான் என்ன? தனது சித்தப்பா பிரபாகரனுடன் அமர்ந்து சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அரசியலுக்காக அவருடன் இருப்பது போன்ற புகைப்படத்தை சீமான் உருவாக்கியதாகவும் நியூஸ் 8க்கு அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் பேட்டி. அதே மாதிரி இப்ப சித்தப்பா ஆமைக்கறி அதெல்லாம் அவர் சாப்பிட்ற அந்த மாதிரியான அதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்துல இவரை உட்கார வச்சு பரிமாறி இவர் என்னென்ன இவருக்கு பிடிக்கும்னு லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இவர் அங்க விருந்துக்கு அழைச்சு போக இல்லை. இவர் அவருடைய அரசியலுக்கு இப்படியான ஒரு படம் தேவை, அவரோட நிக்கிற மாதிரி ஒரு படம் தேவைன்றதுக்காக அவர் உருவாக்கி இருக்காருன்றதை இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது என்னை ஏற்க சீமானின் அண்ணன் மகன் யார் என சீமான் கேள்வி. பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் நியூஸ் 8க்கு கார்த்திக் மனோகரன் அளித்த பேட்டி தொடர்பாக பதில். மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட உள்ளவர்களை நேர்காணல் நடத்தி வரும் தவிக தலைவர் விஜய் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல். பவுத் அட்டாக் தொடர்பான முறையீட்டின் போது நாற்காலிகளை தூக்கிய எதிரணி வீராங்கனைகள். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது 2 பேர் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். முரளிராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதை அடுத்து இருவர் சேர்ந்து மலம் கலந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வாதம். மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 60,440க்கு விற்பனை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொல்லப்பட்ட விவகாரம் கண்டித்து பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொல்லப்பட்டவரின் சடலத்தை வாங்க மறுத்து தொடரும் போராட்டம். வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. உருட்டுக்கட்டையுடன் கூட்டம் கூட்டியதாக சீமான் உள்பட 150 பேர் மீது வழக்கு பதிவு. நீலாங்கரை காவலர்கள் நடவடிக்கை. குற்றாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 17 வயது சிறுவன் விபத்தில் மரணம். வாகனத்தை கொடுத்ததாக சிறுவனது நண்பனின் தந்தை கைது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 31ஆம் தேதி தமிழ்நாடு வர வாய்ப்பு. பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த வாய்ப்பு. திருப்பரங்குன்றம் மலையில் பிரியாணி சாப்பிடவில்லை என ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி விளக்கம். நிரூபித்தால் அண்ணாமலை பதவி விலகுவாரா என சவால். தென்காசியில் சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 100 ரூபாயாக உயர்வு. அளவை குறைத்து வாங்கும் பொதுமக்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்த மகளை கடத்திய தந்தை. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பெண்ணை மீட்ட காவல்துறையினர். தமிழ்நாட்டில் பனிகாலம் நீடித்திருக்கக்கூடிய நிலையில்
இருமல், சளி தொந்தரவுகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இதற்கு மருத்துவர்கள் சொல்வது என்ன தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தைப்பனி தரையை துடைக்கும் என்பது சொலவடை. அதன்படி தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் குளிர் வாட்டி வதைக்கிறது. இதனால் எங்கு பார்த்தாலும் சளி, இருமல் தொந்தரவுகள் பலர் மருத்துவமனைக்கு படையெடுப்பதை காண முடிகிறது. தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் பரவ இதமான வெயிலுடன் கூடிய சீதோஷ்ணமே காரணம் என்கிறார் தொற்று நோய் சிறப்பு மருத்துவர் ஸ்பூர்த்தி அருண். மழைக்காலம், பனி சீசன், இந்த மாதிரி டைம்ஸில் ஜுரம் கேசஸ் ஜாஸ்தி ஆகிறது நம்ம வருஷம் பார்ப்போம். இந்த இயர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வைரல் ஃபீவர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வைரஸஸ் இருக்குது. இதுக்கு சிம்டம்ஸ் ஆனால் ரொம்பவே காமனாக இருக்கும். ஜுரம் வருது, உடம்பு வலி, தலைவலி, அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ், தட் இஸ் நம்ம லங் அண்ட் நோஸ் அண்ட் சைனஸஸ் எஃபெக்ட் பண்ணுறது. ஸோ கோல்டு, நேசல் கன்ஜெஷன், மூக்கு சளி வர்றது, சைனஸ் வலி, பல்லு வலி, இல்லை லங்ஸ் வரைக்கும் எஃபெக்ட் ஆயிருக்குன்னா இரும்பும் போது அது ட்ரை காஃபாக இருக்கலாம், இல்லைன்னா சளி ப்ரொடியூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ஆஸ்மா இல்லாதவங்களுக்கு கூட ஹைப்பர் ரியாக்டிவிட்டி ஆஃப் தி ஏர்வேஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் ரொம்ப ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், வீசிங் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. குளிர்ந்த காற்று, பனிமூட்டம் மற்றும் புகை சேர்வதால் சளி தொந்தரவு அதிகரிக்கிறது என பொதுநல மருத்துவர் நந்தகுமார் தெரிவித்தார். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல நம்ம பாடி இம்யூனிட்டி லெவலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் கிருமிக்கு ரொம்ப ஏதுவான காலம். ஸோ கிருமி ஈஸியாக ஒருத்தவங்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபீவர் 2 நாளைக்கு மேலே இருக்குது, ரொம்ப ஹை கிரேட் ஃபீவராக இருக்குது, கூடவே கொஞ்சம் சளி, இருமல் அதிகமாகிட்டே இருக்குது, மூச்சு திணறல் வந்துகிட்டே இருக்குன்னா உடனே மருத்துவரை அழைச்சிடணும். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு அந்த மருந்து மாற்றங்களோடு சேர்த்து நெபுலைசர் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இது இல்லாமல் சில டெஸ்ட்டுக்கும் டாக்டர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அல்லது அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இல்லாதவர்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுவதாக கூறும் மருத்துவர்கள் அதற்கான தீர்வையும் சொல்லுகின்றனர். இதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ஏதாவது சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமா, இல்லை கஷாயம் எடுத்துக்கலாமா. இதுக்கு நம்ம எது ட்ரை பண்ணாலும் பேசிக் நம்மளோட டயட் எப்படி இருக்குது, நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறோமா, இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுறோமா, தூக்கம் சரியாக இருக்கா, தண்ணி ஒழுங்காக குடிக்கிறோமா, ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோமா. செகண்ட் பாயிண்ட் ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணணும். நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது, உடம்பு காய்ச்சல் வருதுன்னா அவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு தடுக்கிறதுக்கு, அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க, அது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் ஐசோலேட்டாக இருந்தால் அதெல்லாம் தடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், வேக்சினேஷன்ஸ் கரெக்டாக பீரியடிக்கல் வேக்சினேஷன்ஸ் போடுறது மூலமாக இந்த மாதிரி சீசனல் ஃப்ளூ, நிமோனியா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கலாம். எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்துக்கணும், அதே மாதிரி மிக வயதானவர்களுக்கும், எஸ்பெஷலி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபீவர், நிமோனியா மாதிரி விஷயங்கள் வராமல் தடுத்துக்கணும். கீரை வகைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன்.